ஹாய் வணக்கம். அகெயின் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அண்ட் சைனஸ். போன இன்ஃபெக்ஷன் முடிஞ்சு 2 வீக்ஸ் தான் கேப் இருந்துச்சு. அடுத்த இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. இந்த சீசன் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து காலையில் 7:30 எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, சயின்ஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கு. ஸோ இவங்க ஸ்கூல்லேருந்து ஒரு 15 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓவராலாக 220 டீம்ஸ் அப்படின்ட்டு சொன்னாங்க. பாப்பா வந்து அவள் செய்கிற ப்ரொப்பலர் காரை முன்னாடி அவள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு வீடியோ எடுங்கன்னா நான் எடுக்க விட்டுட்டேன். கடைசியில் அவள் ஈவெண்ட் முடிஞ்சு கொண்டு வந்த டிசைன் அதுவுமே கொஞ்சம் பிஞ்சிருச்சு. அவள் கொண்டு வரத்துக்குள்ளே இந்த ப்ரொப்பலர் இருக்குது இல்லையா, அதில் ரப்பர் பேண்ட் மாட்டி அந்த ரப்பர் பேண்ட் டென்ஷன் அந்த கார் ஓடணும். ஸோ ஒரு 3 ஈவெண்ட்டில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ மார்னிங் 8:30லேருந்து மதியானம் 12:30 வரைக்கும் ஈவெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க ஸ்கூலில் இருந்து ப்ரீ ஆர்டர் பீஸா பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் கிட்ஸுக்கெல்லாம் பீஸா ப்ரீ ஆர்டர் பண்ணி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெம் எக்ஸ்போ மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க. அங்கே கொஞ்சம் சயின்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இவங்க ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி அதெல்லாம் கிட்ஸ் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது வந்து டீமாக கலந்துக்கணும். ஸோ ஒரு 2 பேர் சேர்ந்தது ஒரு டீமு. ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டு முன்னாடியே வந்து என்ன ஈவெண்ட்ஸுன்னு நமக்கு கொடுத்துருவாங்க. மெட்டீரியல்ஸும் என்ன கொடுக்க போகிறோன்னு ரஃபாக கொடுத்துருவாங்க. பட் அதே மெட்டீரியல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க பிரிட்ஜ் பில்டிங்னு ஒன்று இருந்துச்சு. ஸ்ட்ரா வச்சு பண்ணணும். ஆனால் அங்கே போயிட்டு அவங்களால அதை பண்ணவே முடியல. ஏன்னா டேப் ஒட்டவே இல்லை அப்படின்னாங்க. ஸோ இந்த குட்டி பையன் இருக்கான்ல, இது வந்து என் பொண்ணோட டீம்மேட்டு இந்த ஈவெண்ட்டில். இவங்க 3 ஈவெண்ட்லேயும் ப்ரைஸ் ஜெயித்தாங்க. ஓவராலாக 10 ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த குட்டி பையன் வந்து என்ன சொன்னான் லாஸ்ட் டைம் அப்படின்னா, அத்தை என்னை மட்டும் நீங்கள் வீடியோலேயே காமிக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாப்புல. நீ சயின்ஸ் ஒலிம்பியாட் ஜெயிச்சுட்டு வாடா உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இப்போ ப்ரைஸ் வாங்கியாச்சா, காமிக்கலன்னா எப்படி? அதுக்கப்புறம் கிட்ஸ் வந்து இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ட்ரீட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்கள எல்லாரையும் கோல்ட் ஸ்டோனுக்கு கூட்டிகிட்டு வந்து ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்தாச்சு. காலையில் 7:30 கிளம்புனது, வீடு வந்து சேர சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு.